இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னோட வளர்ப்ப குறை சொன்னால, அதனால மானஸ் தான் அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தான். அவங்க ரெண்டு பேரும் அவனை என்னென்ன பண்ணாங்கன்னு அவனே போலீஸ் கிட்ட சொல்லிட்டான். டார்ச்சர் பண்ணாங்க. அப்ப மானஸ இதெல்லாம் பண்ண சொல்லி நீங்க தான் பண்ண சொன்னீங்களா? ரைட்? Of course. Yours truly. இப்போ அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் நல்லா பாத்துக்கும். மோகன், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. ராதா உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்புதான். ஆனா இது ரொம்ப அதிகமா இல்ல? I mean, போலீஸ் சீரியஸ்லி? யா. அப்பா, I cannot believe நீங்க எப்படி இப்படிலாம் பண்ணீங்க. என்ன ஆச்சு? பழி வாங்கணும்னு இப்படி ஆயிட்டீங்க? ராமா உங்களை திட்டின உடனே நாம எதிரி ஆயிட்டுமா? நீங்க அவங்கள எதிரியே நினைச்சா என்ன? நான் அப்படி இல்ல. ராமாவுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். வெளியே வா. அவுட் அவுட். உன்னோட இந்த அண்டர் ஏஜ்ல வண்டி ஓட்டணுங்கிற ஆசை உன்னை மட்டும் இல்ல, என்னையும் தூக்கி ஜெயில போட்டுரும். வண்டி ஓட்டுறது ஒன்றும் விஷயம் இல்லப்பா. ராமாவை கூட்டிட்டு வரணும். ஃபைன், நான் சைக்கிள்ல போய்க்கிறேன். அதையும் தடுத்தீங்கன்னா நான் நடந்து போவேன். ராமாவை எப்படியாவது திரும்ப கூட்டிட்டு வருவேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு பண்ணது பெரிய தப்புப்பா. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, புரியுதா? நான் என்ன தப்பு பண்ண? குஷி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. நாம ராதாவை திரும்ப கூட்டிட்டு வரலாம். நாம ஏன் வண்டியில போலாம், வா. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக கூடாது. ஒருவேளை நீங்க போனா நமக்குள்ள இருக்கிற உறவு முறிஞ்சிடும். இந்த மிரட்டல வேற எங்காவது வச்சுக்கோங்க. மீரா, நான் ஒன்னும் மிரட்டல. நிஜமாவே இதுதான் என்னோட முடிவு. நான் குஷி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் மோகன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. பட் தட்ஸ் நாட் ஃபேர் பா. நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டீங்கல, ராமாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. இப்போ எங்களையாவது விடுங்க. ஆனா இன்னும் நான் நிறைய வேலையை செய்ய வேண்டியிருக்குல்ல. இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஏன்னா உண்மையான சந்தோஷமே அங்கதானே கிடைக்க போகுது. ஏன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யுவன் திட்டு வாங்குறதை என் காதால நான் கேட்கணும். அவமானப்படுற அவங்க முகத்தை நான் பார்க்கணும். போலீஸ் கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கறத பார்க்கணும். அவங்க அழறத பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு என்னதான் ஆச்சுப்பா? அவங்க நம்மளோட ராமா, அதுவும் உங்க வைஃப். இல்ல, அவ உன்னோட ராமா இல்ல. அவ உன்னோட ராமாவோ இல்ல, என்னோட ராதாவோ இல்ல. அவ வெறும் ராதிகா, ராதிகா யுவன். அவளுக்கு உன்னை பத்தி கவலை இல்ல, என்ன பத்தியும் இல்ல, யார பத்தியும் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. காதல் வெறுப்பா மாறும்போது, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ ஆகும்போது ரொம்ப மோசமா இருக்கும். நிம்மதியாவும் இருக்க விடாது, கஷ்டப்படவும் விடாது. உள்ளுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். I just pray மோகன் இதுல இருந்து சீக்கிரம் வெளியில வரணும். அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது.
கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சம்பி, சம்பி, நீயா? நீ என்ன பயமுறுத்திட்ட தெரியுமா? சம்பி, எனக்கு ஏதோ வாசனை வருது. Do you feel it? சம்பி, வா. என்ன வாசனை இது? சம்பி, வெளியே இருந்து வாசனை வருது போல. வா, நம்ம வெளியே போலாம். வா சம்பி, போலாம். சரி, இப்ப வச்சு என் பையன் கிட்ட என்ன போக விடுங்க. அட மேடம் வாங்க 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 அங்க போய் உட்காருங்க. நீங்க என்ன பண்றீங்க? மேடம், எதுக்கு இப்ப அவ என்ன பண்ணிட்டா? அவன கிரிமினலா அந்த மாதிரி அவளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேயே உட்காரு. அட அடடா தம்பி, வாடா. டேய் டேய் டேய், எங்கடா போயிட்ட? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? முதல்ல அங்க போய் உட்கார். உன்னை பொழந்துருவனா? தொடாதன்னு சொல்றல. ஏன் என் மேல ஏதாச்சும் நாத்தம் அடிக்குதா? வாசனையா நாறுதுடா. போங்க போந்த போ. நான் எவ்வளவு நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இத்தனை நாளா என்னை விட்டுட்டு எங்க ஏன்டா நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்க? நான் ஓடி போன பொண்டாட்டியா? எச்சி கை விடு. கை விட்டு நோந்து போடா. ஏன் சார் இவன் கூட ஏன் சார் என்ன செல்ல போட்டீங்க? கையை பிடிக்கிறான், முத்தம் கொடுக்க வரான், கிட்ட வரான். யார் சார் இவன்? இங்க போடுற அளவுக்கு என்ன சார் பண்ண? என்னப்பா ஜெயிலுக்குள்ள பஜனை பண்றவங்களா இருப்பாங்க? இந்த மாதிரி பொறுக்கிங்க தான் இருப்பாங்க.